சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இப்பொழுது புத்தம் புது பொலிவுடன் புது ரகங்களுடன் தி சென்னை சில்க்ஸ் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். நாட்களா ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்தவர் தான் மோகன். இவருக்கு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா, திருமணத்துக்காக பெண் தேடிட்டு இருந்திருக்காங்க. இவருக்கு பெண் கிடைக்காத நிலையில கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அன்பே அப்படிங்கிற ஒரு மேட்ரிமோனி சைட் மூலமா ஈரோடு மாவட்டம் கொடுமுடியை சேர்ந்த சந்தியா அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து மோகனுக்கு அறிமுகமாகி இருக்காங்க. 2 பேரும் போன்ல பேச தொடங்கியிருக்காங்க. அப்பதான் சந்தியா என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, மோகன் கிட்ட தனக்கு வயசு 30 அப்படின்னும் தான் திருமணத்துக்காக வரன் தேடிட்டு இருக்கிறதாகவும், அது போக தமிழ்செல்வி அப்படிங்கிற ஒரு இடைத்தரகர் மூலமா வரன் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருந்திருக்காங்க. கையோட அந்த இடைத்தரகர் தமிழ்செல்வி இருக்காங்க இல்லையா, அவங்களையும் வந்து மோகனுக்கு அறிமுகம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. சந்தியா மோகன் 2 பேருமே வந்து போன்லயே பேசி பழகி வந்த நிலையில திடீர்னு சந்தியா என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல அவசரமா திருமண ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனை ரொம்பவே வற்புறுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போது மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்க வீட்டில் நேரடியாக வந்து பேசுகிறோம், திருமண ஏற்பாடெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதற்கு சந்தியாவோ, எங்கள் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும், என்னுடைய பெற்றோர்கள் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க, நான் வேணா வீட்டை விட்டு வெளியே வந்துடுறேன், நம்ம போயிட்டு கோயிலில் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சந்தியா. இதற்கு மோகனும் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப தயங்குறவர், அதுக்கப்புறம் சம்மதம் சொல்லிடுறாரு. பையனுக்கும் ரொம்ப நாட்களாவே பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் நடக்கல, ஆனா இப்ப கல்யாணம் நடக்க போது, பொண்ணும் அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயும் வந்து ஓகே சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா தான் அந்த இடைத்தரகர் தமிழ்செல்வி இருக்காங்க இல்லையா, அவங்களோட தலைமையிலேயே மோகனுக்கும் சந்தியாவுக்கும் 2 பேரும் பாத்தீங்கன்னா கடந்த ஜூன் மாதம் பழனிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கோவில்ல 2 பேருக்கும் திருமணம் நடத்தி வைக்கப்படுது. மோகனோட பெற்றோரும் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய குடும்பத்தை நம்பி இந்த பொண்ணு வந்திருக்கா, அவளை எப்படி சும்மா விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 பவுன் நகையையும் பட்டு புடவையையும் வாங்கி கொடுத்திருக்காங்க சந்தியாவுக்கு. சந்தியாவையும் நல்லா பார்த்து கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் திருமணம் ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டோம், இனி 2 வீட்டாரையும் கூப்பிட்டு ஒரு ரிசப்ஷனை மட்டும் நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஏற்பாடுகளை வந்து அவங்க செய்ய துவங்குறாங்க. அப்போதுதான் சந்தியாவோட பெற்றோரை வந்து தொடர்பு கொள்ள முயற்சி பண்றாங்க. அந்த நேரத்துலதான் சந்தியா ஒரு மோசடி பேர் வழி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கா. சந்தியா ஏற்கனவே பல பேரை திருமணம் செய்து ஏமாற்றி இருக்கிறதும் அம்பலமாகி உள்ளது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மோகன் அவங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பாக்குறாரு. அந்த நேரத்துல தான் அவங்களோட ஐடி ப்ரூஃப்ல பாத்தீங்கன்னா கணவருடைய பெயர் அப்படிங்கிற இடத்துல சென்னையை சேர்ந்த வேறொருவருடைய பெயர் வந்து இடம்பெற்றிருக்கிறதும் வயதும் அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச மோகன் சந்தியா கிட்ட இதை பத்தி எல்லாம் கேட்டிருக்காரு. அப்போது வாக்குவாதம் முத்தி போகுது. அந்த நேரத்துல தான் சந்தியா மோகனோட குடும்பத்தையும் வந்து மிரட்டுறாங்க. இதனால உஷாரான மோகன் எப்படியோ சந்தியா கிட்ட சமாதானமா பேசுற மாதிரி பேசி தாராபுரத்துல இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு பிளான் பண்றாரு. காவல் நிலையத்துக்கு போறதுக்கு முன்பாகவே ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத சுதாரிச்சுக்கிட்ட சந்தியா என்ன பண்றாங்கன்னா, எப்படியோ அங்கிருந்து தப்பி போயிட்டாங்க. மோகன் கொடுத்த புகாரின் பெயர்ல சந்தியா மீது வழக்கு பதிவு தற்போது பண்ணப்பட்டிருக்கு. சந்தியா மற்றும் அவருக்கு உதவியவர்கள் குறித்து விசாரணையும் தற்போது நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போதுதான் சந்தியாவுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையை சேர்ந்த அருண் அப்படிங்கிற ஒருத்தங்களோட கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது போக காதலித்து கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்களாம். அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதுக்கப்புறமா கரூரை சேர்ந்த இசை, கொடுமுடியை சேர்ந்த ஒரு மாட்டு வியாபாரியோட மகன், சர்வேயர் உள்பட கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமானவங்களை இந்த மாதிரி தான் ஏமாற்றி திருமணம் பண்ணியிருக்காங்க சந்தியா அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட ஒரு சில மாதங்கள் மனைவி மாதிரி சந்தியா வாழ்வாங்களாம். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு நகை புடவை தேவையான பணத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுவாங்களாம். இந்த விவகாரத்தை கண்டிப்பா மனைவி வந்து ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து வெளியில தெரிய வந்தது அப்படின்னா அவமானமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணினவங்களும் கூட அவங்க மேல புகார் கொடுக்காம இருந்திருக்காங்க. சந்தியா இந்த விஷயத்தையெல்லாம் பண்றதுக்கு உடந்தையா அந்த இடைத்தரகர் தமிழ்செல்வியும் தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த விசாரணை மூலமா தெரிய வருது. முதல்ல பலர்கிட்டையும் லட்சக்கணக்கான பணத்தை சந்தியா பறிச்சிருக்காங்க. அது போக அந்த புரோக்கர் தமிழ்செல்வி தான் இதுக்கு வந்து உடந்தையா இருந்திருக்காங்க. தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசார் இந்த விவகாரம் பற்றி தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போதுதான் திருப்பூர், ஈரோடு, கோவை, மதுரை, சென்னை உள்ளிட்ட பல இடங்களிலும் இந்த மாதிரி நிறைய திருமணங்களை செய்து ஆண்களை ஏமாற்றி பல லட்சம் ரூபாய் மோசடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்துள்ளது.
30 வயதை கடந்த ஆண்கள் பெண்கள் தேடி தேடி பார்த்துட்டும் பெண் கிடைக்காம இருக்கிறவங்க, ஆன்லைன்ல பெண் தேடக்கூடியவங்க, அது போக புரோக்கர் மூலமா பெண் தேடுறாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் குறி வச்சு மடக்கிறது, அவங்க கிட்ட பேசியே வந்து மயக்கிறது, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் அழகாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணுறது, திருமணத்துக்காக இயங்கக்கூடிய ஆண்களை இழுக்கிறது, அதுக்கப்புறமா அம்மா அப்பா ஒத்துக்கல, திருமணம் பண்ணுறதுக்கு காசு இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு பையன்களோட வீட்டிலிருந்தே நகை பணத்தை எல்லாமே வந்து ஆட்டை போட்டுட்டு ஊரை விட்டே ஓடிடுறது. இந்த மாதிரி தான் தற்போது திருமண மோசடிகளெல்லாம் வந்து அதிக அளவில் பல ஊர்களிலும் வந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இந்த மோசடிக்கு ஆளான பல ஆண்களும் பார்த்தீங்கன்னா மானம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்காமையும் இருந்துடுறதுனால இந்த மாதிரி பெண்கள் அடுத்தடுத்து கல்யாணம் பண்றதுக்கு ரொம்பவே வசதியா போயிடுது. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இப்பொழுது புத்தம் புது பொலிவுடன் புது ரகங்களுடன் தி சென்னை சில்க்ஸ் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.